சில நேரங்களில் தலைப்பு கரடுமுரடாக இருக்கும். நாம் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம், அப்படி தலைப்பு வைக்கக்கூடாது. வரிக்கு வரி நான் படித்து பார்ப்பேன், தலைப்புகளை மாற்றுவேன், வாக்கிய அமைப்புகளை மாற்றுவேன். நேரம் ஒதுக்க முடியாது, அதற்காக அவர் கிடப்பார். என்னிடத்திலே கட்டுரைகளை வாங்குவதற்கு அவர் இல்லாமற் போனால் அதனால் அமைப்பாய் திறவும் மறுபடியும் வரவில்லை. அதுதான் உண்மை. 58 கட்டுரைகளையும் அவர் என்னிடம் போராடி போராடி வாங்கித்தான் பதிப்பித்தார். இடையிலே அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு தமிழ்மண் பணிகளை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார். மனைவியையும் கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டார். ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை, அந்த பணிகளை அப்படியே விட்டுவிட்டார். வருத்தம் அரசியலில் இருக்கத்தான் செய்யும். எல்லோரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. சொன்னால் கேட்டுக்கொள்வார் திரு வன்னியரசு என்ற